Hello friends, welcome back to Amazing DIY. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வேஸ்டான பிளாஸ்டிக் வயர்கள் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கீ செயின் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த கீ செயின் வந்து செய்யறது ரொம்பவே ஈஸி. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாட் போட்டு பழகுறீங்கனாலும் இந்த கீ செயின் வந்து ரொம்ப ஈஸியா போட்டுறலாம். அது எப்படி செய்யறதுங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்படுது அப்படினா இந்த வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். எல்லா விதமான கூடைகளும் நான் ஆன்லைன் கிளாसेस எடுக்கிறேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டீடைலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கீ செயின் செய்யறதுக்கு 3 ஃபீட்ல 2 வயர் எடுத்துக்கோங்க. 2 கலர் வயர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா போடுற பேசிக் நாட் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வயரை ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு வயர்ல இந்த கீ செயினை வந்து கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு வயரும் ரைட் ஹேண்ட்ல ஒரு வயரும் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ரைட் ஹேண்ட்ல இருக்கிற வயரை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வயருக்கு மேல போட்டு கீழே இருக்க சொரசொரப்பான வயரை மேல வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற வயரை லூப்குள்ள விட்டுட்டு 4 வயரையும் சேர்ந்த மாதிரி இழுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பேசிக் நாட் கிடைச்சிருச்சு. இனி வந்து இதை திருப்பி வச்சுக்கலாம். கீ செயினை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி வச்சுட்டு பின் பக்கத்துலயும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த வயரை ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வயரை அதுக்கு மேல வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வயரையும் அதுக்கு மேல வச்சுக்கலாம். லாஸ்ட் இருக்கிற வயரை இந்த லூப்குள்ள வந்து நம்ம சொருகிடலாம். ஓகேவா? இப்போ இதை டைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் ஒரு நாட் கிடைச்சிருச்சு. இனி வந்து கண்டினியூஸா நம்ம நாட் போட்டு வரணும். அது எப்படி போடணும் அப்படிங்கறத சொல்றேன். இனி வந்து நம்ம வயரை வந்து பின்பக்கமா வச்சுதான் போட முடியும் இல்லையா? இப்போ வந்து பின்பக்கமா வச்சு போடும்போது நம்ம வந்து வயர்களை வந்து அடுத்தடுத்த வயர்கள் எடுத்து வைக்கும் போது இந்த சைட்ல இருந்து எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? கிளாக் வைஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். நீங்க வந்து நேரான வயர்கள் வைக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸா நம்ம எடுத்துட்டு வரணும். இதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. பாருங்க, நாங்க வந்து வயரை வந்து திருப்பாம எந்த பக்கத்துல இருந்து வயர்களை எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கறத பாருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வயரை எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து அடுத்து இருக்கிற இந்த வயரை எடுக்கிறேன். இதை மேல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வயரை மேல வச்சுக்கலாம். லாஸ்ட் இருக்கிற வயரை இந்த லூப்குள்ள வந்து சொருகிடலாம். பாருங்க, நமக்கு ரிவர்ஸா மடங்கி ஒரு நாட் கிடைச்சிருச்சு. இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அடுத்த நாட்டும் இதுக்கு மேல போடலாம். இது வந்து நேரான வயர்ல வரும். நேரான வயரை மடக்கிக்கலாம். அடுத்து வந்து எந்த வயரை எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த சைட்ல இருந்து இந்த வயரை எடுத்து இதை வந்து மேல வச்சுக்கலாம். அடுத்து இந்த வயரை மேல வச்சுக்கலாம். லாஸ்டா வந்து லாஸ்ட் இருக்கிற வயரை எடுத்து இந்த லூப்குள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வரணும். ஒரு தடவை வந்து நேரான வயர்ல போட்டீங்கன்னா ஒரு தடவை வந்து ரிவர்ஸா போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க வந்து வயர்களை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் இருக்கிற வயரை லூப்குள்ள சொருகிடணும். இதேதான் வந்து ரிப்பீட் ஆகும். இதே மாதிரி இந்த வயருடைய லென்த் வந்து எவ்வளவு வருதோ அவ்வளவு லென்த்துக்கு வந்து நாட்ஸ் வந்து போட்டு வந்துருங்க. ஓகேவா? நான் வந்து இந்த கீ செயின் வந்து ஃபுல்லா போடுறத நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். இப்ப இவ்வளவு தூரம் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை எல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள சொருகிடலாம். உள்ள வந்து சொருகிட்டு க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. நான் வந்து இதுல க்ளூ வச்சு ஒட்டுறத காட்டல. இந்த மாதிரி உள்ள சொருகிட்டு க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. அப்பதான் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். பாருங்க, நான் எல்லா வயர்களையும் உள்ள சொருகிட்டேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. மீதமான வயர்கள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி போடலாம். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி கூட போடுறோம் அப்படின்னா நிறைய வயர்கள் நமக்கு மீதம் இருக்கும். கொஞ்சம் வயர் இருந்தாலே போதும் இது செய்யறதுக்கு. அதனால இது நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் கிஃப்டா கூட நீங்க கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.